பைபிள் வெறும் ஆன்மீக கதையா? இல்லை, அது இரத்தமும் சதையுமாய் வாழ்ந்த மனிதர்களின் வரலாறு. கிமு 2800 வருஷமா மண்ணுக்குள்ள புதைந்து கிடந்த இந்த ஒரு கல் உலகத்தையே அதிர வைத்திருக்கு. அதுதான் மோவாபியர் கல். கிமு 840 மோவாபிய ராஜா மேஷாவால் செதுக்கப்பட்டது. இந்த கல் வெளிப்பட்ட நொடியில் சரித்திர ஆசிரியர்களே மிரண்டு போனார்கள். வேதாகமத்தில் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கும் மோவாபிய ராஜா மேஷாவிற்கும் நடந்த ஒரு பெரிய போரை பற்றி வாசிக்கின்றோம் அல்லவா? அந்த போரில் என்ன நடந்தது என்று மோவாபிய ராஜா தன் தரப்பு விஷயங்களை இந்த கல்லில் எழுதியுள்ளது. இங்கதான் வியக்க வைத்த விஷயம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்களின் தேவனாகிய யெகோவா என்று திருப்பெயர் இதில் மிக தெளிவாக செதுக்கப்பட்டிருக்கு. வேதாகமத்திற்கு வெளியே யெகோவா என்ற பெயர் இடம்பெற்றுள்ள மிக பழமையான தொல்பொருள் ஆதாரம் இது. பூமிக்கு அடியில் புதைந்து கிடந்தாலும் சத்தியம் ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். தேசங்கள் மறையலாம், ஆனால் நம் தேவன் சொன்ன வார்த்தை என்றும் மாறாது என்பதற்கு இந்த கல்வெட்டே ஒரு நித்திய சாட்சி. இதை போன்று வரலாற்று உண்மைகளை அறிய இணைந்திருங்கள்.